ஹே ஃபாக்ஸ், இன்றைக்கி உங்ககிட்ட கேட்க போகிற ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான். ஸோ இந்த கைரேகைலாம் பார்த்து பலன் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு கைரேகையை பார்த்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கும், இனி இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு கைரேகையை பார்த்து கணித்து சொல்லுவாங்க. அதை வந்து ரேக சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த ரேக சாஸ்திரம்ங்கிறது உண்மையா உருட்டா? டக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உண்மை தான் அப்படிங்கிறத நான் சயின்டிஃபிக்காக, அதுக்கு ஒரு ஆதாரமே இருக்குது, சயின்டிஃபிக்காக இது ஏன் உண்மை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் வந்து இது உண்மையாக உருட்டான்ட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. லாஜிக். இப்போவும் வந்து நம்மளேவும் ஒரு ரேகையை பார்த்து ஒரு முழு விளக்கத்தை எடுக்கிறோம். ஆனால் இதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சாதாரணமாக நம்மளுடைய மொபைல் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணால் கூட நம்ம ஒரு ப்ராடக்டோடைய முழு ஜாதகத்தை எடுத்துடலாம். அப்படி என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடு தான். பார் கோட், கியூஆர் கோடு பார்த்துருப்பீங்களே, அதுதான் ரேகை. ஸோ நம்ம அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் தேவைப்படுது, இல்லை ஒரு ஸ்கேனர் தேவைப்படுது. ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரேகையை வச்சு ஒரு மனுஷனுடைய முழு டீட்டெயிலை சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி காலங்காலமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ பின்தங்கியிருக்கோம் புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அதோடைய ரேகை கியூஆர் கோட். அந்த கியூஆர் கோட் இருந்தால் ஒரு டிவைஸ் வச்சு, ஸ்கேனர் வச்சு நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒருத்தனுடைய கை ரேகையை பார்த்தே அவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு முழுசாக எப்படி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி தான் தோணுச்சு. அது கைரேகையை சும்மா அப்படி எதாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது, ஏற்கனவே ஒரு வீடியோ அது மாதிரி போட்டிருப்பான்ல, கடவுள்கள்லாம் வரம் கொடுக்குறாங்க, அது உண்மையா பொய்யா, அதெல்லாம் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை தான், இருந்திருக்கு, நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு அப்போ சொன்னேன் இல்லையா? இப்போது கைரேகை, ரேக சாஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். அதுக்கு உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ஆதாரமும் காமிச்சிட்டேன். ஆனால் எப்படி ஒரு ஸ்கேனர் ஒர்க் ஆகலை, சரியில்லை, அந்த ஸ்கேனர் சரியில்லாதனால அந்த கியூஆர் கோடை ரீட் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி சில பேர் வந்து ஜாதகத்தை பற்றி, அதாவது கை ரேகையை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கை ரேகையை காமிச்சிங்கன்னா அவங்க சொல்கிற பலனும் தப்பாக தான் இருக்கும். ஆனால் கை ரேகையை வச்சு கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியுங்கிறது ஹென்ஸ் ப்ரூவ்டு. எனக்கு கைரேகை இருக்குது, பசங்களுக்கெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.